அடுத்த 100x தார கிரிப்டோ கரன்சியை தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளா இருப்பீங்கன்னு சொன்ன இந்த வீடியோ பாரு. இந்த வரப்போற புல் மார்க்கெட்ல நீங்க ஜஸ்ட் ஒரு அடுத்த இந்த வரப்போற புல் மார்க்கெட்ல ஜஸ்ட் உங்களோட $10 இன்வெஸ்ட்மெண்ட் $10,000 இன்வெஸ்ட்மெண்ட் மாத்தக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சியோட டீடைல்ஸ் அந்த வீடியோவில் சொல்ல. சோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஓகே. அந்த கிரிப்டோ கரன்சி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பிட்காயின். என்ன பிட்காயின் எப்படி இங்க இருந்து 100x போகுது இல்லாட்டி 10x போகுமா, அட்லீஸ்ட் 10x ஆவது போகுமான்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கக்குள்ள ஏன் பிட்காயின் 10x இல்ல 100x இல்ல அதையும் தாண்டி போங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர். இப்ப ஏன் பிட்காயின் 10x இல்லாட்டி 100x இந்த இடத்துல இருந்து போகும்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா உங்களுக்கு ஃபியட் கரன்சி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி முதலாவது ஃபியட் கரன்சி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும்னு சொன்னா இதுல இருக்கிற ஸ்கேம்களை பத்தியும் இதுல இருக்கிற கரப்ஷன்களை பத்தி உங்களுக்கு வழங்கும்னு சொன்னா நீங்க ஈஸியா எவ்வளவுக்கு ஃபாஸ்டா போய் பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணலாமோ அவ்வளவுக்கு ஃபாஸ்டா போய் நீங்க பிட்காயின் அக்யூமுலேட் பண்ண. முதலாவது ஃபியட் கரன்சி பாத்தீங்கன்னு சொன்னா அன்லிமிட்டெட் சப்ளைன்னு சொன்னா எந்த விதமான கெப்புமே இல்ல, நாங்க இவ்வளவுதான் பிரிண்ட் பண்ண போறோம், இவ்வளவுதான் டோட்டல் சப்ளைன்னு சொல்லி எந்த விதமான ரெகுலேஷனோ ரூல்ஸோ எதுவுமே. 1971 பிரசிடென்ட் நிக்சன் கோல்ட் ஸ்டாண்டர்டை எப்ப ரிமூவ் பண்ணறோ அந்த டேட்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவனை நினைச்ச மாதிரி அவனால் பிரிண்ட் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. சில பிரிண்டிங் பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டு நல்லதுக்காக செய்யறேன்னு சொல்லி சொன்னாலும் அநேகமான பிரிண்டிங் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட கரப்ஷனுக்காகவும் வெளிநாட்டு யுத்தங்களுக்கு பணங்கள் அனுப்புறதுக்காகவும் சும்மா தேவையில்லாத விஷயங்களுக்காகவும் இந்த அரசியல்வாதிகளும் கவர்மெண்ட்ஸாலும் பிரிண்ட் பண்ணி தான் லீட். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா இது சென்ட்ரல் பேங்க்ஸால கண்ட்ரோல் பண்ணப்படுது. சென்ட்ரல் பேங்க்ஸால கண்ட்ரோல் பண்ணப்பட்ட நல்லதான்னு சொல்லி யோசிப்பீங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ்ங்கிறது ஒரு சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டி, ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர் இருந்துகிட்டு இந்த மணியை கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க நினைச்சா என்ன விதமான மாற்றங்களும் அதுக்கு செய்யலாம், எந்த விதமான தலையீடுகளையும் அதுல டிசிஷன்ல மேக் பண்ணலாம். ஏன்னா நம்ம யார கண்ட்ரோல்லையுமே அந்த பணம் இல்லை, ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட நபர்கள அல்லது குறிப்பிட்ட கண்ட்ரிகள கண்ட்ரோல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கண்டினியூஸா நம்ம பாவிக்கிற இந்த ஃபேக் பேப்பர் கரன்சிகள் பாத்தீங்கன்னு சொன்னா இது வெலுவை லூஸ் பண்ணிட்டு இருக்குது. நீங்க இப்ப உதாரணத்துக்கு $100 5 வருஷத்துக்கு முதல் வாங்குற பொருளை இன்றைக்கு அதே $100 வாங்கலுமான்னு சொன்னா இல்ல. இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு வாங்குற பொருளை கூட இன்னொரு 5 வருஷத்துல வாங்க முடியுமான்னு சொன்னா இல்ல. இதுக்கு காரணம் அநேகமா நாங்க சொல்லுவாங்க விலை கூடுதோ, பொருட்கள விலையெல்லாம் கூடுதுன்னு சொல்லி. பொருட்கள விலை கூட இல்ல, நீங்க பாவிச்சிட்டு இருக்கிற பேப்பர் கரன்சியோட வெலு குறைஞ்சிட்டு போகுது, அதாவது அதோட பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிட்டு போகுது. காரணம் என்னன்னு சொன்னா கண்டினியூஸா பிரிண்ட் அடிச்சு சப்ளை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த 4வது ஏன் ஃபியட் கரன்சி ஒரு கரப்டட் கரன்சிங்கிறதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னா பேக்கப் பை டெப்ட், கடன்ல இருந்து இந்த ஃபியட் கரன்சி ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த நாடு அந்த நாட்டோட கடன், அந்த நாடு இன்னொரு நாட்டோட கடன் சொல்லி மாறி கடன் வாங்கி சும்மா பிரிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கடன் யாரு கொடுக்கான்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு கடனை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து பரோ பண்ணிட்டு ஒரு பெரிய ஒரு பிரமிட் ஸ்கீம் ஒன்று உள்ளுக்கு ரன் பண்ணிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு பெரிய ஒரு பபிள் அப்படியே பெருத்து போய் ஒரு கட்டத்துல இது இதாகும், என்ன உடையக்குள்ளதான் நம்ம இவ்வளவு காலமும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் 9 to 5 8 to 4 நம்ம கஷ்டப்பட்டு செய்யற வேலைக்கு அவனை தாரது ஒரு ஃபேக் பேப்பருங்கிறத நீங்க எப்ப ரியலைஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களோட கையை மாறி போனது போறா நீங்க ரியலைஸ் பண்ண. நீங்க கனடாவுல நீங்க யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஆளை இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு தொழில் மினிமம் வேஜ் ஒரு தொழில் செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த நாட்டுல வாழவே இயலாது. நீங்க ரெண்டுக்கு நீங்க குரோசரிக்கு அது இதுன்னு சொல்லி வாழவே இயலாது. நேற்று ஒரு வீடியோ கார்டன் ஒரு கிரியேட்டர் போட்டிருந்தாங்க. ஸ்டீக் அதாவது இறைச்சி, ஒரு இறைச்சி ஒரு பண்டில் வந்து $100 இருந்து $200 விற்கான. கிட்டத்தட்ட எவ்வளவு $100 $20,000 இருந்து $200 $40,000 ரூபீஸுக்கு இறைச்சி. நம்ம நாட்டுல எல்லாம் அந்த காசிக்கு ஆடு மாடெல்லாம் முழு என்ன இதே உயிரோட வாங்கலாம். இங்க ஒரு பீஸுக்கு அந்த அளவுக்கு விற்கான யோசிச்சு பாருங்க இந்த அளவுக்கு இன்ஃபிளேஷன் எவ்வளவு பிரச்சனையில போயிட்டு இருக்குன்னு. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லி கேப்பீங்கன்னு சொன்னா எஸ், சொல்யூஷன் இருக்கு. அதுதான் ஏன் பிட்காயின் இருக்கிற சொல்யூஷன் பாத்தீங்கன்னு சொன்னா இது பிக்ஸ் சப்ளை. முதலாவது பிக்ஸ் சப்ளைன்னு சொன்னா யாராலையுமே இந்த கவர்மெண்ட் மாதிரி நினைச்ச மாதிரி பிரிண்ட் அடிக்கலாம். உலகத்துக்கு 21 மில்லியன் பிட்காயின் வாரத்துக்குன்னு சொல்லி
ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த 21 மில்லியன் மட்டும்தான். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்காயின் கூட உருவாக்கலாம். அநேகமா நாங்கள் சொன்னோடனே பிட்காயின் நினைச்சா பிட்காயின் உருவாக்கினார்கள் நினைச்சா அதை கூட்டலாம் தானே, பிட்காயினை மேனிபுலேட் பண்ணலாம் தானே என்று சொல்லி நீங்க நினைக்க. ஓகே, இன்டர்நெட்டை கண்டுபிடிச்ச ஒரு ஆள் இருக்காரு. இப்ப இன்டர்நெட்டை கண்டுபிடிச்ச ஒரு ஆள் இருந்தாலும் இன்டர்நெட்டை இப்ப நினைச்ச ஒரு ஆளை ஸ்டாப் பண்ணிடலாமா? இல்ல. ஏன்னா இன்டர்நெட்ங்கிறது அவர் தான் கண்டுபிடிச்சாலும் அவரோட கண்ட்ரோல்ல இல்ல. கண்டுபிடிக்கிறங்கிறது வேற, கண்ட்ரோல் வச்சிருக்கிறங்கிறது வேற. இன்டர்நெட் எப்படி ஒரு தனிநபர் கண்ட்ரோல் பண்ணலையோ அதே மாதிரி பிட்காயினையும் ஒரு தனிநபர் கண்ட்ரோல் பண்ணல. உங்களே என்ன மாதிரி இண்டிபெண்டன்ட் நோட்ஸ் அண்ட் மைனர்ஸ் தான் இந்த பிட்காயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு. சோ யாராவது ஒரு ஆள் இப்ப 21 மில்லியன்ல இருந்து 210 மில்லியனா கூட்டணும் சொல்லி ஒரு ப்ரொபோசல் ஒன்று வைப்பர்னு சொன்னா அது பிட்காயின் நோட்ஸ் அண்ட் மைனர்ஸுக்குள்ள ப்ரொபோசல் அப்படி ப்ரொபோசல் போனது பிறகு அதை கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட மைனர்ஸ் அண்ட் நோட்ஸ் அதை அப்ரூவ் பண்ணினா மட்டும்தான் அது அப்ரூவ் ஆகும். அப்படி கொஞ்சம் பேர் அப்ரூவ் பண்றாங்க, கொஞ்சம் பேர் அப்ரூவ் பண்ணலன்னு சொன்னா அந்த பிட்காயின் நெட்வொர்க் ரெண்டா உடஞ்சி அப்ரூவ் பண்றாக்கள் வேற ஒரு காயின் ஒன்றா உருவாகும், அப்ரூவ் பண்ணாதாக்கள் பழைய காயினையே ரன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுல எது பெஸ்டா இருக்கோ அதுதான் ரன் ஆகும். இப்படி இது பிட்காயின் நெட்வொர்க்ல நிறைய நடந்தது. பிட்காயின் கேஷ், பிட்காயின் எஸ்வின்னு சொல்லி எல்லாம் நிறைய காயின்கள் உருவாக்கினதெல்லாம் இந்த ஹார்ட் ஃபோக்ல நடந்தது. ஸோ நீங்க ஒரு அப்டேட் ஒன்று, ஒரு ஸ்டூபிடான அப்டேட் ஒன்று கொண்டு வரீங்க, பிட்காயின் சப்ளையை கூட்டணும்னு சொல்லி கொண்டு வரீங்கன்னு சொன்னா அது பிட்காயின் பர்பஸுக்கே பிள்ளையான ஒரு விஷயம் வந்து அப்ப இருக்கிற எல்லா மைனஸுமே அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட அப்டேட்டே ஆகாது. இதே மாதிரி நிறைய ப்ரொபோசல்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா பிட்காயின் நெட்வொர்க்ல ஆக்கள் நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுல நல்ல ப்ரொபோசல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, நல்ல மில்லா ப்ரொபோசல் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். சோ இதுல முக்கியமா நீங்க வழங்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னு சொன்னா ஒரு தனிநபர் கண்ட்ரோல் இல்ல. ஒரு தனிநபர் கண்ட்ரோல்ல இருக்கிறதால வேர்ல்ட் பிரச்சனை நம்ம ஃபியட் கரன்சிக்கு. ஆனா பிட்காயின்ல ஒரு தனிநபர் கண்ட்ரோல் இல்லாதால அந்த பிரச்சனைகள் வராது. அதனாலதான் 17 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா டிரான்ஸ்பேரண்ட் அண்ட் பார்டர்லெஸ். நீங்க பிட்காயின்ல எந்த வாலெட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் போகுது, அந்த வாலெட்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே டிரான்ஸ்பேரண்டா பாத்துக்கொள்ளலாம். ஆனா உண்மையிலேயே நம்மகிட்ட நாடுகள்ல இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ்லயோ எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி யாராலுமே பார்க்கலாம். இப்ப நீங்க உங்கள்கிட்ட ஒரு கோடி ரூபா பேங்க்ல ஒண்ணு போறீங்கன்னா உங்களோட கோடியும் பேங்க் வச்சிருக்கணும்னா இல்ல அவனுங்க அதை எடுத்து ஃபண்ட் பண்ணி தருவாங்க. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க உங்களோட பேங்க்ல உங்களோட பணம் இருக்குன்னு சொல்லி எந்த விதமான வெரிஃபிகேஷன். ஆனா பிட்காயின்ல உங்களோட வாலெட்ல ஒரு அமௌண்ட் வந்து இருக்குன்னு, ஒரு பிட்காயின் இருக்குன்னு சொன்னா அந்த பிட்காயினை எல்லாருமே வெரிஃபை பண்ணலாம். அந்த வாலெட்ல அது இருக்கா இல்லையாங்கிறது எல்லாருமே டிரான்ஸ்பேரண்டா பாத்துக்கணும். அடுத்தது பேங்க்ஸ் மாதிரி மண்டே டு ஃப்ரைடே 3 மணிக்கு போன நாளைக்கு வாங்கன்னு சொல்றேன், வெள்ளிக்கிழமை வாங்கினோம்னா திங்கக்கிழமை வாங்கன்னு சொல்றேன். இந்த கான்செப்ட் 24/7 எந்த நாட்டுல இருந்து வேணும்னாலும் எந்த நாட்டு மூலைக்கும் நீங்க பிட்காயின் டிரான்சாக்சன் பண்ணிக்கொள்ளலாம். இதே இது நீங்க ஸ்ரீலங்காவில இருந்து கனடாக்கு பேங்கோட பணம் அனுப்புறதுன்னா நீங்க ஒபிஷியல் அவர்ல போகணும். எனத்துக்கு பணம் அனுப்ப போறீங்கன்னு சொல்லி 1000 கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பணம் அனுப்ப ஒத்துக்கொண்டாலும் அதுல இருந்து பெரிய ஒரு ஃபீஸ் ஒன்றை புடுங்கி எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா வீட்டு பணம் மாதிரி அதுக்கு பிறகுதான் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பினாலும் அது வந்து சேர்றதுக்கு 4-5 பிசினஸ் டேஸ் ஆகும். ஆனா பிட்காயின்ல அப்படி இல்லை. நீங்க யார்கிட்டையும் எந்த பெர்மிஷன் தேவையில்ல. யாரு ரிசீவர் வாலெட் அட்ரஸை வாங்கி இன்ஸ்டன்டா நீங்க பணம் அனுப்பி கொள்ளலாம். அடுத்த ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இடையிலேயே அதுக்குரிய பிட்காயினை பெற்றுக்கொள்ளும். இதே பிட்காயினை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஓன் பண்ணுவீங்க, உங்களோட பேங்க் ஓன் பண்றதுல. ஓகே, நீங்க உங்களோட வாலெட்ல, அதாவது பிட்காயின்ல எக்ஸ்சேஞ்சில் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட இன்னொரு தான் ஹோல்ட் பண்ணலாம். ஆனா நீங்க உங்களோட நான் கோஸ்டோடிய வாலெட்ல பிரைவேட் வாலெட்ல ஹோல்ட் பண்ற பிட்காயினை நீங்க 100% ஓன் பண்ணுவீங்க. நீங்க தான் போறோம். அதை உங்களோட கன்சென்ட் இல்லாம யாராலுமே எடுக்க முடியாது. நீங்க உங்கள்ட்ட எவ்வளவு பிட்காயின் இருக்குன்னு சொல்ற வரைக்கும் யாருக்குமே உங்கள்ட்ட எவ்வளவு பிட்காயின் இருக்குன்னு சொல்லி தெரிய போகுது. நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு சொக்கா இருக்கும். கிட்டத்தட்ட 30% ஃபியட்ல US டாலர்ல இருக்கிற 30% சப்ளை பாத்தீங்கன்னு சொன்னா லாஸ்ட் 2 வருஷத்துல பிரிண்ட் பண்ணது. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ வருஷமா அந்த US டாலர் இருக்கு, அதுல 30% சப்ளைய லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பிரிண்ட் பண்ணிக்கானோம்னா எந்த அளவுக்கு கல்லனை பிரிண்ட் பண்ணி தரலான்னு. சோ பிரைஸ் கூடுது, எல்லாத்துக்கும் பிரைஸ் கூடுதுன்னு சொல்லி கவலைப்படுறத விட்டுட்டு ஏன் பிரைஸ் கூடுதுங்கிற விஷயத்த கண்டறிங்க. இப்ப கூட நீங்க பிட்காயின் 100,000 போயிட்டு சொல்லி நீங்க இன்னும் US டாலர் மெஷர் பண்ணீங்களே தவிர ஒரு பிட்காயின் ஆல்வேஸ் ஒரு பிட்காயின் நீங்க இந்த US டாலர்ல மெஷர் பண்றதால விலை கூட்டிட்டு போற மாதிரி இருக்குது. உங்களால எவ்வளவுக்கு இயலுமோ பிட்காயின் எவ்வளவுக்கு அக்யூமுலேட் பண்ணுங்க. நீங்க மொத்தமா ஒரு பிட்காயின் வாங்கணும் இந்த அவசியம் இல்லை. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா DCA பண்ணி வாங்கலாம். ஒரு 5000-10,000 இருந்தா கூட அதுக்கு 0.00 சம்திங் பிட்காயின் வாங்க. நாளைக்கு இந்த ஃபியட் கரன்சி கொலாப்ஸ் ஆகக்குள்ள நீங்க இப்ப 5000-10,000 வாங்குற பிட்காயின் கூட உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெரிய ஒரு அமௌண்ட்ல உங்களுக்கு ஹெல்ப். இன்னும் இந்த செல்லப்பிராணிகள் 4 செல்லப்பிராணி காயின் அடுத்த மீன் காயின்கள் பின்னால இருக்கிற பணத்தை லாஸ் பண்ண நம்ம எவ்வளவுக்கு உங்களால பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணுங்க. நீங்க பண்ற மிகப்பெரிய பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா அது பிட்காயின் இன்வெஸ்ட். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிட்காயின் எப்படி வாங்குற, எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ற, எப்படி அதை சேவ் பண்ற, எப்படி அதை மல்டிப்ளை பண்றங்கிற மேல டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா HBO கம்யூனிட்டில சம்பந்தமா எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயா டீச் பண்ணீங்க. நான் சம்பந்தமான மேல டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா இந்த வீடியோ பார்க்க வீடியோ எத்தனை லைக் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேல டீடைல்ஸ் தரேன்.